இந்த ஜிஆர் சுவாமிகளை முழுமையாக நான் கண்டிக்கின்றேன். இது இவர்கள் செய்வது மிகவும் தவறான செய்தி. ஜிஆர் சுவாமிகளுக்கு நான் எச்சரிக்கை விடுக்க விரும்புகிறேன். காரணம், இது 21வது நூற்றாண்டு. நியாயத்துக்கு புறம்பா இன்றைக்கு இளையராஜாவை பிரதமரே அவர் இன்றைக்கு அவரை வழிபடுகிறார். சனாதானத்தை ஒழிப்பதற்குத்தானே பெரியாரும் அண்ணாவும் பேரறிஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் இன்றைய ஸ்டாலின் அவர்களும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே பாப்பான்கிற வேஷத்தை போட்டுக்கிட்டு இவனுக்கெல்லாம் அத்துமீறி செயல்படக்கூடியவனுங்க. எல்லாம் ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு இந்த பார்ப்பனர்களுக்கு ஜால்ரா போடுற ஊடகங்கள் நிறைய இருக்கு. ஆனால் சில பட்டியலின மக்கள் வேணும்னே சில ஜாதிய மக்கள் மீது வன்மத்தின் காரணமாக எல்லாம் பண்றாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு காமராஜ் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தற்போது அண்மை செய்தி வந்த உடனே அதுக்கு ஒரு தகுதியான ஒரு ஆளை நீங்கள் நம்முடைய சேனலுக்கு இணைஞ்சிருக்கீங்க. விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூரினுடைய கோவிலினுடைய கருவறைக்குள்ள இசைஞானி இளையராஜா அவர்களை நுழைய அனுமதி மறுத்திருக்கிறாங்க. அது நம்ம வீடியோ காட்சிகள் கூட பார்த்தோம். கோவில் நிர்வாகமும் அதுக்கு உண்டான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இப்போ செய்திகளில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஜிஆர்களை தவிர அது யாரும் அங்கே உள்ள அனுமதி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை ஒரு தீண்டாமையை கடைபிடித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் விமர்சையாக சோஷியல் மீடியாஸில் பேசிட்டு வராங்க. இந்த சம்பவங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடந்த இந்த நிகழ்வானது மிகவும் வருந்தத்தக்கது. இந்த ஜிஆர் சுவாமிகளை முழுமையாக நான் கண்டிக்கின்றேன். காரணம், இது எங்களுடைய முன்னோர்களால் கட்டப்பட்ட கோவில், எங்கள் முன்னோர்கள் வழிபட்ட கோவில். அது மட்டுமல்ல, அக்காலத்திலே அங்கே பூஜைகள் நடக்கும்போது அந்த மணி சத்தத்தை கேட்டுதான் எங்களுடைய மாமன்னர் திருமலை நாயக்கர் அனைத்து பணிகளையும் செய்து உணவு உண்பார் என்பது ஐதீகம். அதற்காகவே ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மதுரை வரலையும் மண்டபங்கள் கட்டி ஆங்காங்கே மணிகள் தொங்க விடப்பட்டு இருந்தது இப்பொழுதும் காணலாம். அப்படிப்பட்ட மன்னர்களால் கட்டப்பட்டது. அன்றைக்கு இந்த ஜாதி அந்த ஜாதி என்பது எல்லாமே ஒரே ஜாதியாகத்தான் இருந்தது. எல்லாருமே வழிபடலாம் என்றுதான் இருந்தது. காலப்போக்கில் நம்மளுடைய பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பார்ப்பனர்கள் அவர்களிடத்திலே கையூட்டை பெற்றுக்கொண்டு பிரிட்டிஷாருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அன்றைக்கு இருந்த வைஸ்ராயாக இருந்தவர்கள் எல்லாம் பிராமின்கள், பாப்பான்கள் தான் இருந்தார்கள். இந்த பாப்பான்கள் அந்தந்த கோவில்களுக்கு இது போன்ற சில ஜிஆர் சுவாமிகளுக்கு இந்தந்த கோயில்களே அவர்கள் செய்து பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்யலாம் என்று அவர்கள் நியமித்து விட்டார்கள். அந்த நியமனத்தை வைத்து கொண்டுதான் இன்றைக்கு இந்த ஜிஆர் சுவாமிகள் எல்லாம் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இது இவர்கள் செய்வது மிகவும் தவறான செய்தி. ஜிஆர் சுவாமிகளுக்கு நான் எச்சரிக்கை விடுக்க விரும்புகிறேன். காரணம், இது 21வது நூற்றாண்டு. இந்த 21வது நூற்றாண்டிலும் நான் போகலாம் நீ போகலாம் என்றுதான் இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் தான் போவோம், மற்றவன் யாரும் வரக்கூடாது என்றால் அப்போ இங்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற இன பாகுபாடு இன்னும் தொடர்கிறது. இதைத்தான் எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் எங்களுடைய தந்தையுமான ஈவேரா அவர்களும் மிக வன்மையாக கண்டித்தார்கள். மனித குலத்திலே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, மனிதர்கள் என்றால் எல்லாம் ஒன்றுதான் என்று சொன்னார்கள். அன்றைக்கு ஆலய பிரவேசங்கள் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திற்கு முன்பாகவே சென்னை மாகாணமாக இருந்த காலத்திலேயே ராஜாஜி அப்பொழுது சென்னை மாகாண பிரதம அமைச்சராக இருந்த காலத்திலேயே மதுரையிலே அன்றைக்கு ஆலய பிரவேசம் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மிக தெளிவான சட்டங்களும் இயற்றப்பட்டது. அனைத்து மக்களும் ஆலயத்தில் செல்லலாம், தரிசனம் செய்யலாம் என்று.
ஆனால் அதையும் மீறி இன்றைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த செயலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. மெல்ல மெல்ல இன்றைக்கு பார்ப்பனர்கள் எல்லாத்தையும் கபாலீஸ்வரம் செய்கின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. இதற்கு அடிப்படை காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு சனாதானத்தை தூக்கி பிடித்து கொண்டு அவர்கள் செய்கின்ற சேட்டைக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. இதே இன்றைக்கு இந்த கோவிலுக்காக அவர் என்னென்னலாம் செய்திருக்கிறார் இளையராஜா என்பது எனக்கு தெரியும். அதே போன்றுதான் ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்க பெருமானுக்கு ஒரு கோபுரம் கட்டுவதற்கு இவர் முழு மூச்சாக இருந்து அதற்கு அந்த காலத்திலேயே இவர் பெரிய பல லட்சங்களை நன்கொடையாக வழங்கி அந்த கோவில் கோபுரங்கள் எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு அந்த பூஜையில் கலந்து கொள்ளும் போது கூட அப்பொழுதும் இதே மாதிரி ஒரு சூழல் உருவாயிற்று. இதை நான் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்ல, இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு மாற்றி அமைக்க வேண்டும். கருவறைக்குள் செல்வது வேண்டிய அவசியம் இல்லை. கருவறைக்குள் அனைவரும் சென்றால் அங்க தூய்மை கட்டுவிடும். கருவறைக்கு முன்பாக ஒரு கருவறையிலிருந்து வெளியில் வருவதற்கு ஒரு படி இருக்கும். அந்த படிக்கு பின்பு அவர்கள் இருந்து தரிசனம் செய்வதில் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்காது. எல்லா கோயில்களிலும் அதே போன்றுதான் இருக்கிறது. இப்பொழுது ஸ்ரீரங்கத்தில் கூட எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு சைன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு முன்பாக ஒரு படி இருக்கும். அங்கே பட்டர்கள் மட்டும் பூஜை செய்வார்கள். அதுக்கப்புறம் அந்த படிக்கு இந்த பக்கம் இருந்து எல்லாரும் தரிசனம் செய்வார்கள். அது போன்றுதான் இவர் இன்றைக்கு சென்று இருக்கிறார். அவர் ஒன்னும் கருவறைக்குள் செல்லவில்லை. அதற்கே இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் ஏதோ இவர்கள் தான் உயர்ந்த ஜாதி மாதிரியும் மற்றவர்கள்லாம் கீழ்பட்ட ஜாதிகள் என்ற அந்த நினைப்பு இன்னும் அவர்களை விட்டு அகலவில்லை. எனவே அரசாங்கம் முழுமையான ஒரு சட்டத்தை போட்டு முதலில் இந்த ஜேஆர் சுவாமிகளை இந்த கோயிலுக்குள் நுழைவதற்கு அனுமதிக்க கூடாது. அவர்கள் வேண்டுமானால் தனியாக கோயிலை கட்டி கொள்ளட்டும். இந்த கோயிலை கட்டது நாயக்க மன்னர்கள் சேகர் பாபு அவர்கள் இது நம்ம ஜியர் அவங்க எல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அது நியாயமா நடந்துகிட்டா நாங்க பேசலாம். நியாயத்துக்கு புறம்பா இன்றைக்கு இளையராஜாவை பிரதமரே அவர் இன்றைக்கு அவரை வழிபடுகிறார். பிரதமரும் அவரும் இன்றைக்கு வழிபடுகிறார். அவரை பாராட்டி அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினரை கொடுக்கப்பட்டாரா இல்ல நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தாரு சொல்றீங்க. அதுக்கு குறிப்பிட்ட காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலித்துங்கிற அடிப்படையில தான் நாங்க கொடுத்தோம் அந்த ராஜ்யசபா உறுப்பினர் அப்படின்ற ஒரு காரணத்தையும் மத்திய அரசு அவருக்கு வழங்கப்பட்ட போது அந்த காரணத்தை சொன்னது. தமிழக மக்கள் நாங்க எல்லாம் அவர் ஒரு இசை ஞானியா பாக்குறோம், ஆனா பிஜேபி என்ன பார்வையில பாக்குதுன்னு அதுல எக்ஸ்போஸ் ஆச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்னன்னா 60 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம்னுடைய ஆட்சி நடந்தது. அதிமுகவுடைய ஆட்சி மாறி மாறி இந்த தமிழ்நாட்டிலே ஆண்டார்கள். அவர்கள் தான் சொன்னார்கள், நாங்கள் சாதியை ஒழிப்பதற்காக நாங்கள் முன்னெடுப்புகளை நடந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் அதனுடைய நீட்சி இன்னும் வெகு தூரம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு இசை ஞானி, மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இசை ஞானிக்கே இந்த மாதிரியான ஒரு நிலை என்றால் ஒரு சாமானியனுக்கு என்ன ஒரு நிலைங்கிற ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுது. மறைந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் உயிரோடு இருந்தபோது ஆசிரியர் வீரமணி முன்னிலையிலேயே ஒரு பேச்சை வெளிப்படுத்தினார். அது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. நீ தபேலா தட்டுனா நீ ஒரு பெரிய இசை ஞானியா, நீ காசு பணம் பெரிய சம்பாதிச்சிட்டனா நீ மேல் சாதியா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாரு. அது ஒரு கண்டிக்கத்தக்க வார்த்தையாகவும் ஒரு விமர்சனத்துக்கு உரியதாகவும் அந்த அவருடைய பேச்சு என்பது அமைந்துச்சு. அது இப்போ அந்த அந்த மனப்பான்மையை யார் கடைபிடிக்கிறார்கள்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, இப்போ அன்றைக்கு அவர் EVKS இளங்கோவன் அவர்கள் பேசியது தவறு என்பதை அவரே ஒற்றுக்கொண்டு அதுக்கு வருத்தம் தெரிவித்து விட்டார். முதலில் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது பேசுறது நான் ஒரு ஃப்ளோல நான் பேசிட்டேன், அது பேசியது தவறுதான் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இது நீங்க சொல்றது நடந்து ஏறக்குறைய 17-20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு. 20 ஆண்டு காலத்துக்கு முன்பு நடந்தது. EVKS இளங்கோவன் அவர்கள் பேசியது ஒரு அவர் எம்எல்ஏ வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆண்டு 2 ஆண்டு தான் இருக்கும் அவர் பேசியது. அப்படியா? மிக சமீபத்தில் பேசுவார். அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டார். அது அந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் அதே மாதிரி இன்றைக்கு இன்னமும் மேல் ஜாதி கீழ் ஜாதி, நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற சொல்லு இந்த சனாதானத்தை ஒழிப்பதற்குத்தானே
பெரியாரும் அண்ணாவும் பேரறிஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் இன்றைய ஸ்டாலின் அவர்களும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் இந்த சனாதனத்தை இன்றைக்கு ஜேஆர் சுவாமிகள் ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவர்களை விட்டு வைப்பது தவறு. ஏனென்றால் இவர்களை முதலில் அங்கே நுழைய விடக்கூடாது. அப்பொழுதுதான் இவர்களுக்கு தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னவென்று. ஒரு கோவிலிலே இறைவனை வணங்குவதற்கு இதற்கு கருவறைக்குள் செல்லக்கூடாது, அது தூய்மைக்காக. கருவறைக்கு முன்மண்டபத்தில் இருந்து தரிசனம் செய்வதற்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க. திமுகவினர் வந்து பேசும்போது கருவறைக்குள்ள எங்களை அனுமதிக்கணும்னு தான் எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க. திராவிடர் கழகத்தினரும் சரி, இல்ல சரி, இல்ல கண்ணா, அது பகுத்தறிவாளர்கள் சொல்றது வந்து ஒரு காலத்துல வந்து கருவறைக்குள்ள எல்லாம் நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்தது. அது காரணம் என்னன்னா அந்த தூய்மைங்கிறது வந்து எல்லாரும் வந்து கோயிலுக்குள்ள போய் உள்ள வந்து வரும்போது அந்த அந்த இது புனிதத்தன்மை இல்லை, கோயிலுடைய ட்ரஸ்ட் அழுக்கு படிய ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா அந்த இப்போ முற்போக்கு சட்டங்கள்லாம் வந்து கலைஞர் அவர்கள் முன்னாடியே சட்டங்கள்லாம் ஏற்றினாரு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற ஒரு சட்டமா இருக்கட்டும், அர்ச்சனை தமிழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகள்லாம் வலுப்பெற்றது. ஆனால் இப்போ நான் சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழ் தேசியத்தினுடைய பேரியக்கத்தின் தலைவர் பி மணியரசன் ஐயா அவர்கள்ட்ட எடுக்கும் பொழுது அவர் இதை மேற்கோள் காட்டுகிறார். நீங்கள் வந்து பிராமண ஆதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியார் அவர்கள் பேசினார். பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் என்று அவர் கூறவில்லை. நான் அதுக்கு மறு கேள்வி வைத்தேன். அதற்கு அவர் மறுத்தார். அவ்வாறு பெரியார் அவர்கள் கூறவில்லை. பெரியார் அவர்கள் பார்ப்பனியத்தை தான் ஒழிக்க வேண்டும் என்று கூறினார். அந்த கருத்தை ஸ்டாலின் அவர்கள் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை என்னிடத்தில் முன்வைத்தார். அதற்கு சில காரணங்கள், அவர் உதாரணங்களை கூறுகிறார். தமிழில் அர்ச்சனை செய்ய முடிகிறதா? இவர் அக்ரஹாரத்திற்கு பயந்து விட்டார்கள். உச்சநீதிமன்றத்திலே பின்னங்கால் பிடரி அடித்து இவர்கள் பின்வாங்கி விட்டார்கள் அப்படின்ற சொல்லி பகிரங்கமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். நீங்க அக்ரஹாரத்துக்கு பயந்துட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் முன்வைக்கிறார். எப்படி பாக்குறீங்க? நாங்க அக்ரஹாரத்துக்கு பயப்படல. சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் ஜட்ஜா இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையே வருது. அவர்களுக்கு வந்து எதையுமே அரசியல் ஆராய்ந்து தீர்ப்பு கொடுப்பதில்லை. அவன் பூணூல் போட்டானா அவன் சொன்னா நியாயமா இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சியா. சில பேர் சொல்லுவான் அவன் சிவப்பா இருக்கான், அவன் போய் பேச மாட்டான், இவன் கருப்பா இருக்காங்க, இவன் போய் பேசுவான். இந்த மாதிரியே சொல்லி சொல்லி பழக்கப்பட்டுதான் இன்றைக்கு நீதிமன்றங்களும் அதை கடைபிடிக்குதோங்கிற சந்தேகம் எனக்கு வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்துல வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாங்கிற சட்டம் போட்டு நிறைய பேரை நம்ம நியமனம் பண்ணணும். அதை வந்து கோர்ட்ல வந்து கொஞ்சம் தற்காலிகமா தடை போட்டாங்க. இப்ப தடை விலக்கிக்கலாச்சு இல்லையா? இப்ப அதுக்குரிய வேலைகள் நாங்க வளர்க்கறதுக்கு எல்லா வேலைகளையும் இப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இப்போ நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த தீட்சிதர்களும் சரி, அதே போன்று ஜேஆர் சுவாமிகளும் சரி, ஒரே வட்டத்துக்குள்ளதான் வர்றாங்க. தீட்சிதர்கள் வந்து நமக்கு இன்றைக்கு வந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலே ஆட்டை போட்டு வச்சுக்கிட்டான். இந்த ஜேஆர் சுவாமிகள் எல்லாமே வந்து பெருமாள் கோயில்களை வந்து ஆட்டை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இது யாரு இப்ப அப்பம் விட்டு சொத்து? யாருக்கு? என்ற அரசர்கள் காலத்துல அரசர்களால் கட்டப்பட்டது. அதுக்கு பின்பு வந்து இன்றைக்கு நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா யாருகிட்ட இருக்கும்? அரசாங்கத்திட்ட தானே இருக்கும். அரசாங்க சொத்து தானே. இவங்களுக்கு என்ன, இவங்க போய் பூஜை பண்ணிட்டு வரலாம், அவ்வளவுதான். பிஜேபியினர் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க HRNC வந்து முழுக்க தனியார் மயம் கொண்டு வர. அவன் ஆட்டை போடுறதுக்கு தான். அவன் வந்து உங்களுக்கு அவங்க பிஜேபி தான். நான் தான் சொன்னேன், பிஜேபி தான். சர்ச்சு எந்த அரசு கட்டுப்பாட்டுல இருக்கா? மசூதிகள் அரசு கட்டுப்பாட்டுல இருக்கா கேக்குறாங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய 80 விழுக்காடு மக்கள் வந்து இந்துக்கள் மக்களுக்கு வந்து இன்றைக்கு இந்த இது நம்ம கொண்டுட்டு வரல. இந்த HRNCங்கிறது இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வரல. சுதந்திரம் அடைக்கிறதுக்கு முன்னாடியே HRNC இருந்துச்சு. என்ன காரணம்? HRNC இருந்தா தான் இது வந்து பெரிய நிர்வாகம். இந்த நிர்வாகத்துல ஊழல் நடக்கக்கூடாது, அரசு அந்த கோவிலினுடைய சொத்து கோவிலுக்கே இருக்கணும் அப்படின்னு. இப்ப பல்வேறு காலகட்டங்கள்ல மறி வந்து இன்றைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இன்றைக்கு அமைச்சரா இருக்காரு. இவருடைய அமைச்சர் காலத்துல எவ்வளவு நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு, எவ்வளவு நிலங்கள் மீட்பதற்காக வழக்காடு மன்றத்துல வழக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் பாருங்க. ஏனென்றால் சில அதையாவது கோயில் சத்து கொலநாசம் சொல்லுவாங்க. ஆனா நீ கோயில் சத்தத்தான் கொள்ளையடிச்சா அதைத்தான் தின்னுட்டு இருக்கானுங்க, தின்னு கொளுத்து போயிருக்கானுங்க ஒவ்வொருத்தனும். ஆகையினால இந்த கோயில் சொத்து சிலைகள் கூட மாயமாகுது இல்லையா? அதனுடைய பின்னணி எப்படி இருக்கும்?
இல்ல அதுதான் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து தெய்வ நம்பிக்கை இல்லாத ஒரு நபர்கள் செய்யறதுன்னு சொல்றாங்க. ஆனா தெய்வ நம்பிக்கை உள்ளவன் தான் திருடனா இருக்கான். இப்ப நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல சிலையை கடத்துற பூரா மாலை உத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு தங்கத்தால பூணூல் பிடிச்சி அதை போட்டுக்கிட்டு தான் அவன் தான் போய் கொள்ளையடிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? இவனுங்களுக்கு சாமி சாமி சாமின்னு சொல்லி அவன் தான் பண்றான். கோயில் நகைகளையும் உண்டியல் பணங்களையும் எல்லாம் அரசாங்கம் என்ன சொல்லுச்சு? தட்டை வைக்க கூடாதுன்னு சொல்லுது. கோயில்கள்ல தட்டு வைக்க கூடாது, பணத்தை உண்டியல்ல தான் போடணும்னு சொல்லுது. எந்த கோவில்ல யார் தட்டை ஏந்தி காசு கேட்காம இருக்கான் சொல்லுங்க? விபூதி இது கொண்டு வருவான், சூட ஆதாரத்தினை கொண்டு வருவான். அதை கொண்டுட்டு வரும்போதே அந்த இன்னொரு தட்டு இருக்கும். பெருமாள் கோயில் போனீங்கன்னா துளசி இதை வச்சு ஒரு இதை கொண்டு வருவான். அதுல எல்லாருமே காசு போடுவாங்க. இந்த சூடம் வச்சு காட்டுறதுல அதுல எல்லாம் காசு போடுவாங்க. ஏன் இந்த காசு நீங்க அதுல போடுங்கன்னு சொல்லணும்? இல்ல இந்த காசு வரதை எடுத்து இந்த ஆள் கொஞ்சம் குண்டியல்ல போடணும்ல, போட மாட்டானுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வருவாய் வந்து இவனுக்கு யாராவது ஒல்லியா இருக்கக்கூடிய ஒரு பட்டரை பார்த்திருக்கீங்களா? ஒரு ஒல்லியா இருக்கக்கூடிய ஒரு பட்டரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இருக்கவே இருக்காது. தொப்பை தான் தொங்கும், பெரிய தொப்பை தொங்கும். அந்த அளவுக்கு தின்னு கொளுத்து போய் இருக்கானுங்க ஒவ்வொரு கோவில்ல இருக்க பட்டர்களும் சரி, ஜிஆர் சுவாமிகளும் சரி. இந்த ஜிஆர் சுவாமிகள் எல்லாம் வந்து பூரா அது எதுக்கு இந்த பசுமாடு தெய்வமா கும்பிடுறான்னா, பசுமாட்டுல இருந்து வர்ற நெய்யை தின்னு கொள்கிறதுக்கு தான், வேற என்ன. இப்போ அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவிலுடைய இந்த கோவில் HRNC-னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளதான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு இவ்வளோ பெரிய இசைஞானிக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு துறை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஏதேனும் நடவடிக்கை எடுக்க முற்படுவாரா? மூவிங் ஃபார்வர்ட் என்ன நடக்கும் நீங்க விசாரணை நடக்கும்? ஏன்னா இது HRNC-ங்கிறது முறைப்படி வந்து ஏற்கனவே கமிஷனர்கிட்ட இந்த நிமிஷம் பேசியிருப்பாரு. கமிஷனர் சென்னையில தான் நுங்கம்பாக்கம் ஹை ரோட்ல தான் இருக்காரு, காந்தி ரிவன் ரோட்ல இருக்காரு கமிஷனர்கிட்ட பேசியிருப்பாரு. கமிஷனர் அங்க இருக்க எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரை கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. பேசி அவங்களெல்லாம் வர சொல்லி விசாரிச்சு என்ன உண்மை நடந்தது என்ன ஏது. ரெண்டாவது அங்க கேமராவும் இருக்கும், அந்த கேமராவும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து எது உண்மைத்தன்மை இல்லைங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அப்படி தவறு நடந்திருக்குமே ஆனால் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். யார் மேல? அந்த கமிஷனர், அங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் HRNC தான் உட்காந்து அங்க பண்றாரு. அவர் மீது நடவடிக்கை பாயும், அங்க இருக்கக்கூடிய பட்டர்கள் மீதும் நடவடிக்கை பாயும். அதுல ஒன்றும் டவுட் இல்லை. இதை வந்து தயவு செய்து வந்து இது பெரிதாக்க வேண்டாம்னு இது அரசாங்கம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். இந்த பிரச்சனையே ரொம்ப பெரிய பூதகம். 21ஆம் நூற்றாண்டுல இருக்கும் நவீன அறிவியல் உலகம். இந்த நவீன அறிவியல் உலகத்திலேயே வந்து ஒரு மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு இசைஞானிக்கு ஒரு இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு தான் ஒரு வெகுஜன மக்களால் ஒரு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா தான் பார்க்கப்படும். அதனால்தான் இது வந்து ஒரு விவாத பொருள் ஆகும். இல்ல நான் வந்து முழுக்க நான் வந்து இளையராஜாவை வந்து நீங்க மக்கள் எல்லாம் நீங்கெல்லாம் அறியறதுக்கு முன்னாடி நான் அறிவேன். அவங்க குடும்பத்தாரை பத்தியும் அவரை பத்தியும். அவங்க வந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்து இசையில வந்து சிம்பனி இசை இந்த மாசத்துல கூட லண்டன்ல நடக்க போகுது. சரிங்களா? அவரு தான் ப்ரோக்ராம் பண்ண போறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு இசை மேதையை வந்து இன்றைக்கு தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை வந்து நம்ம இழக்க விரும்பல. ஆகையினால இதை கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். யாரெல்லாம் தவறு செய்தாங்களோ அவர்கள் மீது கண்டிப்பாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். யாரும் பதஷ்டப்பட வேண்டாம், கண்டிப்பா நடவடிக்கை இருக்கும். எங்க சார் ஜிஆர் மீதும் நீங்க நடவடிக்கை எடுத்துருவீங்க? ஆமா, ஜிஆர் சுவாமிங்கிறது யாருங்க? அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர் தானே. அவருக்குன்னு ஒரு தனி சட்டம் கிடையாது. எல்லாமே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். ஜிஆரா இருந்தாலும் சரி, அங்க இருக்க பட்டர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே இதுக்கு உட்பட்டவங்க தான். அவங்களுக்கு தனி சட்டம் கிடையாது. இப்ப சமீபத்துல கூட இப்போ திமுக சார்ந்த சில சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டுச்சு. வைரமுத்து அவர்கள் பேசிய பேச்சாக இருக்கட்டும், உதயநிதி அவர்கள் பேசிய பேச்சாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து சில குருமார்கள், அந்த இந்து மதத்தினுடைய குருமார்கள், இப்போ நீங்கள் கூட சொல்லக்கூடிய ஜிஆர்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப கடுமையான விமர்சனம் வந்துச்சு. அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். அப்போது வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இது அவங்க நம்மளுடைய ஜிஆர்கள் அப்படின்னு சொல்லி பணிந்து தான் அவர்கள்ட்ட போய் நம்ம இருந்ததையும் பாக்குறோம். அப்ப எப்படி நீங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்றீங்க? இல்ல பணிந்துன்னா நான் என்ன சொல்றேன், இந்த ஜிஆர் சுவாமிகள் வந்து அந்த கோவிலுக்கு வந்து புனித தன்மைக்காக அவங்க பாடுபடுறாங்க. இன்றைக்கு ஒண்ணும் வேண்டாங்கன்னு இப்ப ஏற்கனவே வந்து இதுல வந்து ஒரு பட்டர் வந்து அந்த கோவிலை சேர்ந்த கோயிலுக்கு சொந்தமான வீட்டுல குடியிருக்கக்கூடிய ஒரு பாப்பா என்ன பண்ணா, கண்ணா அப்படின்னான்னு பேசியே அறிக்கை விட்டான்.
நேத்து கைது பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு உள்ள போய் போலீஸார அவனை கைது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி களவாணித்தனம் பண்றவங்களை எல்லாம் எடுக்கலாம், நேர்மையா இருக்கக்கூடியவங்களை விட்டுறலாங்க. நேர்மை தவறும் போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுல தவறு இல்லையே. இங்க பாருங்க கண்ணு, எல்லாமே பாப்பான்கிற வேஷத்தை போட்டுக்கிட்டு இவனுங்க எல்லாம் அத்துமீறி செயல்படக்கூடியவனுங்க. எல்லாம் ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு இந்த பார்ப்பனர்களுக்கு ஜால்ரா போடுற ஊடகங்கள் நிறைய இருக்கு. இல்ல நீங்க முழுக்க முழுக்க இந்த தீண்டாமையா இருக்கட்டும், இந்து மதத்துல நடக்கக்கூடிய இந்த அனாச்சாரங்கள் நீங்க குறிப்பிடுறீங்க, இதெல்லாம் பார்ப்பனர்களால் தான் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் ஊடகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சில பிராமின் அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளவோ சாதி தீண்டாமைகள் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவோ சமூக சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் வந்து பிராமணர்களாக வந்து களத்தில் இறங்கி செய்கிறான், எத்தனையோ ஆணவ படுகொலைகள் நடக்குது, எத்தனையோ வந்து தீண்டாமை சம்பவங்கள் நம்ம வந்து மேற்கோள் காட்டுறோம். இப்போ சமீபத்தில் சமகாலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் யார் செய்கிறது? பிராமணர்களா இல்லை இடைநிலை சாதிக்காரர்களா? அப்போ பிராமணர்களை நீங்கள் குறிப்பிட்டு திட்டமிட்டு நீங்கள் காரணம் பண்ணுறீங்கன்னு சொல்லி தான் உங்கள் மீது விமர்சனம் வைக்கப்படுது. துவேஷத்தை பரப்புகிறீர்கள் பிராமணர்கள் மீது. அதாவது பார்ப்பனர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான குடுக்கல் வாங்கல் இல்லை. பார்ப்பனர்களுடைய சனாதானத்தை மட்டும்தான் நாங்க எதிர்க்கிறோம். பார்ப்பனர்களை எதிர்க்கல. அந்த சனாதன இடைநிலை சாதிகள் இல்லையா, இடைநிலை சாதிகள் வந்து தீண்டாமையை கடைபிடிக்கும் போதோ சமூக சீரழிவு அவர்கள் மீதான நம்ம என்ன ரியாக்ட் பண்ணோம்? யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி சொல்றாங்களோ அவங்க மேல கடுமையான நடவடிக்கை பாயுது. இப்போ ஒண்ணு வேண்டாம், ஒரு பட்டியலின மக்களோட சண்டை போட்டாலே வந்து அவன் பேர்ல வந்து அந்த வழக்கு தொடரப்படும், தீண்டாமை வழக்கு தொடரப்படும். அவன் வந்து ஜாதியை சொல்லி திட்டணுங்கிற அவசியமே இல்லை, அவங்களோட சண்டை போட்டாலே போதும். அவன் மேல வந்து எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு உள்ள தள்ளி எல்லாம் நான் பெயில ஒரு 6 months உள்ள போய் உட்காரணும். சரியா? அது அரசாங்கம் வழக்குகள்லாம் போடப்படுதா, சுணக்கம் காட்டப்படுதுதான் அந்த பட்டியலினத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க. பட்டியலின தலைவர்கள் வந்து தவறுகள் எங்க நடக்குதோ அதை காவல்துறை விசாரிச்சு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அதுல ஒன்னும் தவறு எங்கேயும் நடக்கல. ஆனால் சில பட்டியலின மக்கள் வேணும்னே வந்து சில ஜாதிய மக்கள் மீது வன்மத்தின் காரணமாக எல்லாம் பண்றாங்க. சில ஏரியாக்கள்ல வந்து தவறுகள் நடக்குது. அவர்களுக்கு சிறப்பாக வழங்கப்பட்ட அந்த சட்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க சிலர். அந்த மிஸ்யூஸ் பண்றதை காவல்துறை விசாரிச்சு உண்மை தன்மை அறிஞ்சு எஃப்ஐஆர் போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இப்ப நம்ம திராவிட மாடல் நம்ம சொல்றோம், என்ன இப்போ வரைக்கும் வந்து இரட்டை கோவிலை முறை இருக்கதான் செய்யுது. இரட்டை கோவிலை முறை எங்கேயும் தமிழ்நாடு நீதி அரசர் கேட்டிருக்காரு சார், சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர் இப்ப கேட்டிருக்காரு, இரட்டை கோவிலை இப்போ வரீங்களா, நான் போய் காட்டுறேன், உங்க பதவி விலக தயாரான்னு கேக்குறாரு நீதி அரசர். அதெல்லாம் அவர் கேட்டு 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. 6 மாசம் 1 வருஷம் ரொம்ப எங்க அரசு வந்த உடனே இப்ப அதெல்லாம் ஆய்வு பண்ணி 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி திமுக அரசு இல்ல தமிழ்நாட்டுல. திமுக அரசு வந்த உடனே இது எங்க நாலேஜுக்கு வரல கண்ணு. நாலேஜுக்கு வந்த உடனே அதெல்லாம் தடுத்து நிறுத்தியாச்சு. புரியுதுங்களா? எல்லா இடங்களும் முன்னாடி வந்து என்ன பண்ணுவான், டம்ளர்ல கொடுப்பான், சர்ட்டையில கொடுப்பான். அது கண்ணாடி கிளாஸ்ல கொடுத்தா இவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ்ல கொடுப்பான், இல்ல பேப்பர் இதுல கொடுப்பான். இப்ப எல்லாத்துக்குமே பேப்பர் கிளாஸ் ஜோலி முடிஞ்சு போச்சா? சோ அதனால இதெல்லாம் வந்து கண்ணு அந்தந்த கிராமத்துல சில அவங்க ஆதிக்க ஜாதியினுடைய வன்மங்கள் இருக்கும். அதை அரசாங்கம் எந்த ஆதிக்க சாதியினர் பேர் குறிப்பிட தயாரா? பிராமணர்கள்னா மட்டும் ஈஸியா அடிச்சிடுறீங்க பாப்பான்னு சொல்லி நீங்க வந்து ஒட்டுமொத்தமா அவங்கள வந்து நீங்க துவைச்சத்தை காமிச்சிடுறீங்க. அந்த இடைநிலை சாதி, அந்த ஆதிக்க சாதின்னு சொல்றீங்களா, யார் அந்த ஆதிக்க சாதியினர் அப்படின்னு தான் தொலைக்காட்சி விவாதங்கள் ஒவ்வொரு விவாதங்கள்லயும் இந்த தீண்டாமை சப்ஜெக்டை பேசும்போது பிராமணர்கள் சார்ந்த பிரதிநிதிகள் கேட்கறாங்க. கண்ணு ஒரு ஜாதியா இருந்தா 2 ஜாதியா இருந்தா ஜாதியை குறிப்பிட்டு சொல்லலாம். இங்கதான் ஆயிரக்கணக்கான ஜாதி இருக்கு, எந்த ஜாதியை சொல்லுவேன்? இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 350 400 ஜாதி இருக்கு. இல்ல என்னைக்காவது நம்ம தனிப்பட்ட அதாவது குறிப்பிட்டு சொன்னது உண்டா? என்னைக்காவது நம்ம பிராமணர்கள்னா மட்டும் நம்ம ஒரே பாருங்க குறிப்பிட்டு வெளியில பேசாம இருக்கலாம். பட் எஃப்ஐஆர்ல இருக்குல்ல, சார்ஜ் ஷீட்ல இருக்குல்ல, அந்த ஜாதியை சொல்லித்தானே அவன் பேர்ல வன்மத்தை கக்கணும்னு சொல்லி அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரனை திட்டான் அப்படின்னு தானே இப்ப கேஸ் போடுறோம். கேஸ் வந்து நீங்க பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்து எனக்கு என்னன்னா, நீ ஒரு சமூகத்துல எந்த பிராமணன் வந்து தலித் மக்களை வந்து இந்த மாதிரி தீண்டாமைக்கு வந்து வல்லுறவுக்கு உள்ளாக்கனா, எந்த பிராமணன் வந்து ஆணவ படுகொலை செஞ்சான், எந்த பிராமணன் வந்து இந்த சமூக சீர்கேடுக்கெல்லாம் வந்து ஏற்படுத்தினா அப்படிங்கிற ஒரு கேள்வி வெகுஜன மக்கத்துல ஒரு பொதுவான ஒரு கேள்வியா எழுப்ப. ஆண்டாள் கோயில்ல நடந்தது என்ன, அன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல இதே இவருக்கே தான்
இளையராஜாவுக்கே ஸ்ரீரங்கத்தில் நடந்துச்சு, இப்ப ஆண்டாள் கோயில்ல நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப வேலூர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியினரை வந்து அவர் எவ்வளவு பெரிய இசை ஞானியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அப்படித்தான். நான் ஏற்கனவே முர்மு அவர்கள் ஒண்ணு இல்ல, முர்மு அவர்கள் கோவிலுக்குள்ள செல்லும் போது உள்ள செல்ல உடல, அது தெரியுமா உனக்கு? அதே மாதிரி கோவிந்த் அவர்களும் போகும்போது கோவிந்த் அவர்களையும் அலோவ் பண்ணல. இதெல்லாம் மிக கடுமையா கண்டிக்க. முர்மு அவர்கள் சமீபத்தில் திறந்த ராமர் கோவிலுக்கு வந்து அவங்க போனாங்களே, கருவறைக்கு உள்ள சென்று அவர்கள் பூஜையில ஈடுபட்டாங்களே. இங்க பாரு கண்ணு, சில கோயில்கள்ல வந்து இப்ப ஒண்ணு வேண்டாம், இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசி இருக்கு இல்லையா, காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது. காசி விஸ்வநாதர் ஆலயம் அதாவது தரமட்டத்துக்கு கீழே லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்தை சுத்தி எல்லாருமே பால் ஊற்றுவாங்க, துளசி போடுவாங்க, இதெல்லாம் வில்வ இலையெல்லாம் போடுவாங்க. அந்த இதை சுற்றி அந்த இதை அவர் மேலே அந்த உள்ளதெல்லாம் கழுவி விட்டு அவரை தொட்டு கும்பிட்டுட்டு போகிறோம், கியூவில் நின்று போகிறோம். இது காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நடக்குது. இல்லைன்னு மறக்க முடியுமா யாராலையும்? எல்லா ஜாதியும் எல்லாருமே காசி விஸ்வநாதரை வந்து தரிசனம் பண்ணலாம். தரிசனம்னா தொட்டே தரிசனம் பண்ணலாம், சரிங்களா? ஆக கையில் ஊற்றி அதை அவர் மேலே ஊற்றி தடவி எல்லாம் இங்கே சுத்தப்படுத்தி சாமியை கும்பிட்டுட்டு வந்தேன். நானும் போய் பண்ணிட்டு வந்திருக்கேன், புரியுதுங்களா? ஆகையினால சில கோவில்களில் சில கட்டுப்பாடுகள் இருக்கும், சில கோயில்களில் கட்டுப்பாடு இருக்காது. இப்போ இந்த கட்டுப்பாடு இருந்தாலும் கூட இந்த கோயிலில் வந்து முன்மண்டபத்தில் தான் அவர் நின்று சாமி தரிசனம் பண்ண போனாரே தவிர கருவறைக்குள்ள போகல. கருவறைக்குள்ள போறதுக்கு வந்து பட்டரை தவிர வேற யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. பட்டர் மட்டும்தான். ஜேர் சுவாமிகளே அதுக்குள்ள போறதுக்கு இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்டர் மட்டும்தான் உள்ள போக இயலும். அது அர்த்த மண்டபமோ ஏதோ ஒரு மண்டபம் சொல்லுவாங்க, அந்த மண்டபத்துலதான் இவங்கெல்லாம் இருக்க முடியும். அதாவது கருவறைக்கு முன்னாடி இருக்க மண்டபத்துல ஜேர் சுவாமிகள்லாம் இருப்பாங்க, மற்றவங்களும் அந்த மண்டபத்துலையும் போகலாம். ஸோ அதனால எங்களுடைய அரசு கண்டிப்பா இதன் மீது நடவடிக்கை எடுக்கும். அதை விசாரிச்சு முழுமையா உண்மை தெரியணும் இல்லையா, உண்மை தெரிஞ்சு விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். விசாரணைக்கு பிறகு இதற்குண்டான மேல் நடவடிக்கைகள் துறை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்களோ எஸ்ஆர்என்சியினுடைய டிபார்ட்மெண்ட் இதற்குண்டான ஒரு தீர்வை காண இருக்குமா என்னென்னு பொறுத்திருந்து காலம் முடிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, உங்களுடைய நேரத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்து எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கியமைக்கு.